அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கண்டென்ட்டாக பார்த்துரும், ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் ஆட்டோ ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டம் அப்படிங்கிறதா தமிழில் இந்த பிங்க் ஆட்டோ ஸ்கீமுக்கான பேர். சரிங்களா? ஸோ பிங்க் ஆட்டோ ஸ்கீம் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சென்னையில் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் நமக்கு சென்னையில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட மக்களுக்கு பார்த்தோம்னா ஒரு 250 பிங்க் ஆட்டோக்களை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த பிங்க் ஆட்டோ திட்டம். எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு பெண்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறது மூலிமா அவங்களால ஆட்டோ ஓட்டுநர்களாக மாற முடியும். அப்படி மாறுறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ஸோ இந்த 250 ஆட்டோவில் பார்த்தோம்னா 50 ஆட்டோக்களை நமக்கு நம்மளுடைய என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா, சுற்றுச்சூழல் துறை வந்து பார்த்தோன்னா 50 மின் ஆட்டோக்களாக வழங்கியிருப்பாங்க. எலக்ட்ரிக் 2 வீலர்ஸாக, 3 வீலர்ஸாக வழங்கியிருப்பாங்க. அடுத்தது 100 ஆட்டோக்களை பார்த்தோன்னா தொழிலாளர் நலத்துறை வழங்கியிருப்பாங்க. இன்னொரு 100 ஆட்டோவை சமூக நலத்துறை வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ இது ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வந்த டேட்டா. சரிங்களா? ஸோ அவ்வளோ டீப்பாகவும் போக தேவையில்ல. 250 ஆட்டோவை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வச்சு இனிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிங்க் ஆட்டோலையும் நமக்கு ஜிபிஎஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி போலீஸ் ஹெல்ப்லைன் நம்பர்ஸோடையும் லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏதாவது ஆபத்து அப்படின்னா உடனடியாக தகவல் எந்த இடத்துல இருக்காங்க எல்லாமே வந்து போய் சேர்ந்துடும் போலீஸ்க்கு. சரிங்களா? இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஒன்லி விமன் கேன் அப்ளை. பெண்கள் மட்டும்தான் இதில் நம்ம அப்ளிகேஷனை போட முடியும். சரிங்களா? அடுத்தது யாருக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கைம்பெண்கள் மற்றும் டெஸ்டிடியூட் தனித்து விடப்பட்ட பெண்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுது. சரிங்களா? அடுத்தது வயது வரம்பு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பார்த்தோம்னா நமக்கு 25லேருந்து 45 வயது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு கட்டாயம் பாஸ் பண்ணியிருக்கணும். மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்டு கட்டாயம் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். ஏன்னா நமக்கு கொஸ்டின் கேட்குறப்ப எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை வச்சு தான் கொஸ்டினில் கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை வச்சு ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது மஸ்ட் பர்சஸ் அ வேலிட் டிரைவிங் லைசன்ஸ். அப்புறம் சென்னையோட ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு குழப்பம். அது எப்படி சென்னையோட ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கலாமா அப்படின்லாம் நமக்கு யோசிக்க தோணும். ஆனால் பிங்க் ஆட்டோ திட்டத்துக்கு கீழே இனிஷியலாக சென்னையில் மட்டும் தான் வந்திருக்கு. அதனால தான் மஸ்ட் பி ரெசிடென்ட் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா சப்சிடி அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் நியூஸஸ் எல்லாமே தமிழரசு மேகசின்லேருந்து எடுத்தது. சரியா? ரைட். அடுத்தது டாட்கோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஃபார் யூத். ஓகேங்களா? சுய வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்குறாங்க. அதுதான் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? மருத்துவம் சார்ந்த பணிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து அதில் எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. ஓகேவா? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அகைன் 18 to 45 years ஆஃப் ஏஜ். தென் பார்த்தோம்னா ஆனுவல் ஃபேமிலி இன்கம். இப்போ அதிகமாக பார்த்தோம்னா ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்தாலே ஷுட் நாட் எக்ஸிட் 3 lakhs அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்தது ஒரு அப்ராப்ரியேட் டிகிரி இருக்கணும். மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அப்ராப்ரியேட் டிகிரி இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது எக்கனாமிக் லோன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஓகேங்களா? ஆதிராவிடர் மற்றும் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் மத்தியில் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நிதி ஆதாரங்களை வழங்குவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் பார்த்தோம்னா விமன் ஃப்ரம் SC/ST மட்டும்தான் இருக்கணும். அட்லீஸ்ட் 12 பேர், மேக்ஸிமம் 20 பேராவது இருக்கணும். மினிமம் 12, மேக்ஸிமம் ஒரு 20 பேருக்குள்ளேயாவது இருக்கணும். சரிங்களா? ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது 3 லட்சத்தை தாண்டி போகக்கூடாது. நெக்ஸ்ட் வெல்ஃபேர் போர்ட் ஃபார் கிளீன்லினஸ் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? கிளீன்லினஸ் ஒர்க் தூய்மை பணியாளர்கள்னு நமக்கு சொல்லுவாங்க. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப துப்புரவு பணியாளர்கள் இருந்த வாக்கியம் அப்படிங்கிறது, அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது தூய்மை பணியாளர்களாக மாற்றப்பட்டுச்சு கரெக்டாக அந்த கொரோனா டைம் பீரியடில். சரிங்களா? ஸோ அவங்களுக்காக ஒரு வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ இந்த வெல்ஃபேர் போர்டோட சேர்பர்சன் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்டர் ஃபார் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர். சரிங்களா? மினிஸ்டர் ஃபார் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் கேட்டாலும் கேட்கலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் சென்டினரி பார்க், அதாவது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நூற்றாண்டு பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலைஞர் சென்டினரி பார்க் எப்போ இனாக்ரேஷன் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா October 7, 2024. ஓகேவா? 2004 கிடையாது, 2024 தான் இந்த கலைஞர்
நூற்றாண்டு பூங்கா அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? என்ன ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட்டோட ஃபாரஸ்ட் கவர், கிரீன் கவர் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரீன் தமிழ்நாடு மூவ்மெண்ட். இந்த கிரீன் தமிழ்நாடு மூவ்மெண்ட்டு கீழே என்ன பண்ண போகிறாங்கன்னா, அடுத்த 10 வருஷத்தில் 32 crore சாப்ளிங்ஸ் செடி நட போகிறாங்க. சரியா? ஸோ இந்த கிரீன் தமிழ்நாடு மூவ்மெண்ட் வண்டலூர் ஜூவில் வச்சு தான் நமக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? லான்ச் டேட் பார்த்தோம்னா செப்டம்பர் 24, 2022 வந்திருக்கும். அடுத்தது அந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா திருவிக்கா பார்க் அப்படிங்கிறது சினாய் நகரில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் நேச்சர் பார்க் அப்படிங்கிறது கிண்டியில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. கலைஞர் சென்டனரி ஹார்டிகல்ச்சர் பார்க் அப்படிங்கிறது ஆனமலை ஹில்ஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் ஆஃப் ஸ்டாச்சுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் புலித்தேவரோட கமாண்டர் வெண்ணி காலடிக்காக ஒரு சிலை அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குயிலி அவர்களுக்காக, திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எத்தலப்ப நாயக்கர் அவர்களுக்காக இந்த சிலைகள் திறக்கப்பட்டிருக்கு. எத்தலப்ப நாயக்கர்லாம் பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை பிரிட்டிஷ் கம்பெனி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தூக்கிலிட்டதுக்கு அப்புறமா அதை எதிர்த்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்தியிருப்பார். சரிங்களா? அதனால அவருக்கு எத்தலப்ப நாயக்கர் அவர்களுக்குமே பார்த்தோம்னா நமக்கு ஒரு சிலை அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம். நமக்கு தெரியும் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு கீழே 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உயர்கல்வி படிக்கிறப்ப வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டம். போன பட்ஜெட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த திட்டம் எங்கே வச்சு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வச்சு தொடங்கப்பட்டிருக்கு. 3,28,000 மாணவர்கள் இந்த திட்டத்திற்கு கீழே பயன்பெறுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த தமிழ்நாடு மவுண்டனியரிங் ப்ராஜெக்ட், இது முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? நமக்கு இந்த ட்ரெக்கிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா? இந்த ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் டூரிசம் அது ரிலேட்டடாக இந்த மவுண்டனியரிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம துணை முதல்வர் அவர்கள் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பார். தமிழில் பார்த்தோம்னா இந்த திட்டத்துக்கு தமிழ்நாடு மலையேற்ற திட்டம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த திட்டத்துக்கு கீழே 40 ட்ரெக்கிங் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது 14 டிஸ்ட்ரிக்டில் 40 ட்ரையல்ஸ், ட்ரெக்கிங் ட்ரையல் அப்படின்னா பாத் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கான வழித்தடங்கள் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ 14 மாவட்டங்களில் 40 வழித்தடங்களை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரூல்ஸ் 2018க்கு கீழே தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வில்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கார்பரேஷன் அண்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வன அனுபவக் கழகம், அதான் வில்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னா தமிழ்நாடு வனத்துறை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த திட்டத்துக்கு கீழே எலிஜிபிளாக அதாவது அந்த ட்ரெக்கிங் பாதையில் போக முடியும். சரியா? அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சமணப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். 2021ஆம் ஆண்டு நான் கம்யூனிகபிள் டிசீசஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தொடங்கி வச்சுருப்பாங்க. இந்த திட்டத்துக்கு சமீபத்தில் பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் அவங்களோட இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. சரியா? அது போன மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது செகண்ட் பிளேஸ் ஃபார் விமன் லெட் ஸ்மால் பிஸ்னஸஸ் இன் தமிழ்நாடு, அதாவது பெண்கள் நடத்தும் சிறு தொழில்களில் தமிழகத்துக்கு 2வது இடம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில் பார்த்தோம்னா உதயம் அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்குது. இந்த போர்ட்டலில் பார்த்தோம்னா எம்எஸ்எம்இஸ்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் 33 லட்சம் எம்எஸ்எம்இஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த 33 லட்சம் எம்எஸ்எம்இஸில் 6.21 லட்சம் எம்எஸ்எம்இஸ் பார்த்தோம்னா பெண்கள் தலைமையில் நடக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு தரவரிசையில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, 2வது இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்குது. அடுத்தது ப்ரோபா 3 மிஷன் டு ஸ்டடி சோலார் கொரோனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோபா 3 அப்படிங்கிறது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஓகேங்களா, ஐரோப்பிய விண்வெளி கழகத்தோடைய ஒரு சேட்டலைட் தான் இந்த ப்ரோபா 3. இந்த ப்ரோபா 3ல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 சேட்டலைட் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த 2 சேட்டலைட், ஒரு சேட்டலைட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சூரியனை வந்து மறைச்சிக்கும். சூரியனை மறைக்கிறப்ப இன்னொரு சேட்டலைட் அந்த சூரியனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் சோலார் கொரோனாவை வந்து ஸ்டடி பண்ணும். சரிங்களா? இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சேட்டலைட் வந்து சூரியனை மறைச்சிக்கிறதுனால எக்லிப்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதனால தான் இதை ஆர்டிஃபிஷியல் சோலார் எக்லிப்ஸ், இந்த மிஷன் வந்து ஒரு சேட்டலைட் சூரியனை மறைச்சிக்குது, இன்னொரு சேட்டலைட் அந்த டைமில் சூரியனை பற்றி ஸ்டடி பண்ணுறதுனால இந்த ப்ரோபா 3 அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் சோலார் எக்லிப்ஸை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த
ப்ரோபா 3 சேட்டலைட்ஸை வந்து இந்தியா தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, PSLV C-59 மூலயமா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சரியா, அடுத்தது நியூ கிரிமினல் லாஸ் ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் இன் சண்டிகர். நியூ கிரிமினல் லாஸ் பற்றி நமக்கு தெரியும். ஓகேங்களா, பாரதிய நியாய சன்ஹிதா இந்தியன் பீனல் கோடுக்கு பதிலாக வந்திருக்கும். சரிங்களா, 1860 வந்து இந்தியன் பீனல் கோடுக்கு பதிலாக வந்திருக்கு. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 1898 வந்து அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிறது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டம் 1872 வந்திருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 5 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சண்டிகருக்கு அப்படிங்கிற இந்த யூனியன் பிரதேசம் பார்த்தோம்னா 100% இந்த சட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இது செய்திகளில் வந்திருக்கு. சரிங்களா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை தமிழகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஒரு சில அமெண்ட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுறதுக்காக தமிழக அரசாங்கம் சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்திருக்காங்க. சரியா, சத்யநாராயணன் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இந்த குழு தான் இதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்பெஷல் சென்டர் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாக்ஸஸ் இன் சேலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குள்ளநரிகள் பாதுகாப்புக்காக சேலத்தில் ஒரு சிறப்பு மையம் அப்படிங்கிறத தொடங்க இருக்காங்க. இந்த அந்த பகுதிகளில் நிறைய வந்து வங்க நரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொங்கல் பண்டிகையின் போது ஒரு சில கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நரிகளை பிடிச்சிட்டு வந்து அதை வர்ஷிப் பண்ணுற அந்த பழக்க வழக்கங்கள்லாம் கூட இருக்குது. சரிங்களா, ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக இந்த நரிகளுக்குன்னு ஒரு பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறது சேலத்தில் தான் வரப்போகுது. அந்த ஒரு செய்தியை தான் கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்தது சைல்டு மேரேஜஸ் இன் இந்தியா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவோட சைல்டு மேரேஜ் ரேட் அப்படிங்கிறது NFHSY நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இந்த டேட்டா படி பார்க்குறப்ப சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது 23.3% இருக்குது. சரிங்களா, இந்தியாவில் சைல்டு மேரேஜை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக போடப்பட்ட சட்டம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 வந்து வந்திருக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய அரசாங்கம் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ இந்தியா, அதாவது பால் விவாக் முக்த் பாரத் இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, பால் விவாக் முக்த் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது விவாகம் அப்படின்னா திருமணம் ஹிந்தியில். ஓகேங்களா, பால் விவாக் முக்த் பாரத் அப்படின்றத ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. சரிங்களா, என்ன டார்கெட் இது அப்படின்னு பார்த்தோம்னா 2029க்குள்ள இந்த குழந்தை திருமணங்கள் அப்படிங்கிறத 5% கீழே கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா, இது ரிலேட்டடாக பார்க்குறப்ப அசாம் மாநிலத்தில் முன்னாடி பார்த்தோம்னா அதிக அளவில் குழந்தை திருமணங்கள் நடந்துட்டு இருந்த ஒரு மாநிலமாக இருந்துச்சு. இப்போ இந்தியாவிலேயே அதிக அளவில் குழந்தை திருமணங்களை கம்மி பண்ண மாநிலம் எது அப்படின்னு கேட்டாலும் அது அசாம் தான். அதிக அளவில் கம்மி பண்ணியிருக்காங்க. சரியா, அதே மாதிரி இந்த குழந்தை திருமணங்களை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, ஜெயா ஜெட்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையம். சரிங்களா, ஜெயா ஜெட்லி கமிஷன். இந்த ஜெயா ஜெட்லி கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பெண்களுக்கான திருமண வயது அப்படிங்கிறத 18 21 உயர்த்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு சட்ட மசோதா அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த மசோதா இன்னமும் நாடாளுமன்ற குழுவோட பரிந்துரைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா, இதற்கிடையில ஹிமாச்சல பிரதேச அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போல்டா 18 21 அவங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண வயது அப்படிங்கிறத 18 21 மாற்றிட்டாங்க. சரியா, இதுதான் இந்த சைல்டு மேரேஜ் ரிலேட்டடாக நம்ம கேட்டால் இதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. அடுத்தது சிசேரியன் டெலிவரிஸ். தெலுங்கானா லீட்ஸ், தமிழ்நாடு செகண்ட். அதாவது பிரசவத்தப்ப ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் சிசேரியன் டெலிவரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிசேரியன் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுல தெலுங்கானா மாநிலம் இந்தியாவிலே முதலிடத்துல இருக்குது, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. இருக்கிறதுலே கம்மியாக எங்கன்னா நாகாலாண்டில் தான் சிசேரியன் டெலிவரிஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. சரிங்களா, நேஷனல் லெவலில் சிசேரியன் டெலிவரி ரேட் அப்படிங்கிறது 21.5% இருக்குது. நாகாலாண்டில் பார்த்தீங்கன்னா அது 5% இருக்குது. இதுவே தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 60% இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ். ஸோ இந்த இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னா பீஸ், டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், அமைதிக்காக கொடுக்கப்படுது. ஓகேங்களா, அமைதி, இந்த வெப்பன்ஸை வந்து அந்த ஆயுதங்களை வந்து கம்மி பண்ணுறது, அடுத்ததாக அந்த டெவலப்மெண்ட் நோக்கி யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மிச்சல் பேச்லெட் அப்படிங்கிற சில்லி நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், முன்னாள் அதிபர் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்தது டிசம்பர் 21
போன வருஷம் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டிசம்பர் 21 இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டேவா செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, டிசம்பர் 21 அப்படிங்கிறது நமக்கு வின்டர் சால்ஸ்டைஸ் டே. சரிங்களா, வின்டர் சால்ஸ்டைஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சம்மர் சால்ஸ்டைஸ் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 21 சம்மர் சால்ஸ்டைஸ். இதெல்லாம் ஜாகிரபி பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம படிச்சிருப்போம். சரியா, இந்த ஜூன் 21 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா டேவாக இருக்குது. ஓகேவா, இன்டர்நேஷனல் யோகா டே பார்த்தீங்கன்னா ஜூன் 21. டிசம்பர் 21 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். அடுத்தது சஞ்சய் மல்கோத்ரா அப்பாயிண்டட் அஸ் த நியூ ஆர்பிஐ கவர்னர். ஓகேங்களா, 26வது ஆர்பிஐ கவர்னராக யார் வந்திருக்காங்க? சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் வந்திருக்கார். இவருடைய பதவிக்காலம் பார்த்தோம்னா 3 வருஷம் இருக்க போகுது. சரியா, 3 இயர்ஸ் இவரோட டென்யூர் அப்படிங்கிறது. சரியா, இதுக்கு முன்னாடி சக்திகானந்த தாஸ் அவர்கள் இருந்திருப்பார் 2018 2024 வரைக்கும். ஓகேங்களா, 25வது கவர்னராக சக்திகானந்த தாஸ் அவர்கள் வந்து இருந்திருப்பார். சரிங்களா, இவருக்கு மட்டும் ஏன் 6 வருஷம்னா 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, அடுத்தது ஆர்பிஐ கவர்னரை அப்பாயின்மெண்ட் அதை யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அவங்க தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பேக்ரவுண்ட் ஆஃப் ஆர்பிஐ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 1934 ஆர்பிஐ ஆக்ட், 1935 ஏப்ரல் 1 ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1937 மும்பைக்கு மாற்றப்பட்டிருக்கும். நேஷனலைஸ் பண்ணது, தேசியமயமாக்கப்பட்டது ஜனவரி 1 1949. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐன்னு பேசிக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐனா மொத்தம் 17 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது அப்படியே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஷின். ஓகேங்களா, லைக் வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட், பேங்கர் டு கவர்மெண்ட், பேங்கர்ஸ் பேங்க். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதெல்லாமே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படியே ஒரு 15 மார்க்காக கேட்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்போர்ன் ஸ்மித் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐயாக இருந்திருக்கார். சரியா, நெக்ஸ்ட் ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளே நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்போம். ஃபைனல் இயர் படிக்கிறப்ப, தேர்ட் இயர் படிக்கிறப்ப மினி ப்ராஜெக்ட் அது இதுன்னு பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா நிறைய ஜேர்னல்ஸை வந்து நம்ம மென்டார்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய ஜேர்னல்ஸை வந்து வெரிஃபை பண்ணி அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஜேர்னல்ஸை ஆக்சஸ் பண்ணலான்ட்டு போனோம்னா என்ன ஆகும்னா அந்த ஜேர்னல்ஸ் எல்லாமே வந்து பே பண்ணாதான் அந்த ஜேர்னலை ஃபுல்லாக படிக்க முடியும் அந்த மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ரிசர்ச் கம்யூனிட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்ச் கம்யூனிட்டி இந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம், ஒரு போர்ட்டலை வந்து உருவாக்க போகிறாங்க. இந்த போர்ட்டல் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு போர்ட்டலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும், உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த ரிசர்ச் ஜேர்னல்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ஆக்சசிபிளாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்தியாவோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இனோவேஷன், பேட்டன்ஸ் வழங்குறது இதெல்லாமே வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை யார் மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் இதுதான். இன்ஃப்ளிப் நெட் அப்படிங்கிற இவங்க தான். இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்வொர்க் அண்டர் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். இங்கிலீஷ்லேயும் இதுதான், தமிழ்லையும் இதுதான். சரிங்களா, இன்ஃப்ளிப் நெட் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து யூஜிசிக்கு கீழே இருக்காங்க. இவங்க தான் இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீமை மேனேஜ் பண்ண போகிறாங்க, நோடல் ஏஜென்சியாக இருக்க போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பஞ்சாயத் ராஜ் அவார்ட் ஃபார் வரகனூர் பஞ்சாயத் தென்காசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் நேஷனல் பஞ்சாயத் ராஜ் அவார்டு அப்படிங்கிறது 45 கிராமங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அதில் வரங்கனூர் கிராமத்துக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. வரங்கனூர் கிராமம் எதுக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பெண்கள் சார்ந்த திட்டங்களை வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினதுக்காக இவங்களுக்கு இந்த ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோம்னா விமன் ஃப்ரெண்ட்லி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழேயும் அந்த ஒரு பேராமீட்டருக்கு கீழேயும் வரங்கனூர் 3வது இடத்துல வந்து பிடிச்சிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு 50 லட்சம் ரூபா வந்து பரிசு தொகையும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீரநத்தம் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டெய்னிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்ததுக்காக, ஓகேங்களா, இந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீரநத்தம் அப்படிங்கிற இந்த ஊராட்சிக்குமே வந்து நமக்கு பஞ்சாயத்து விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அதாவது தன்னிறைவான உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, செல்ஃப் சஸ்டெய்னிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா தன்னிறைவான உள்கட்டமைப்பு, அந்த காரணத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ப்ரிவென்டிங் ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிவென்டிங் ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிறதுல என்னென்னா பெர் கேபிட்டா ஃபுட் வேஸ்டேஜை பற்றி பேசியிருப்பாங்க. சரியா, அதாவது ஒரு தனிநபர் இந்தியாவில் எவ்வளோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க, உலக அளவில் யார் ஃபுட்டை அதிகமாக வேஸ்ட் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருப்பாங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட பார்த்தோம்னா
ஒரு வருஷத்துக்கு 1.4 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா டோட்டல் ஃபுட் ப்ரொடக்ஷனில் இது 17% இருக்குது. ஓகேவா? ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 டன் ஆஃப் ரைஸ் இருக்கு இல்லையா, 1 டன் ஆஃப் ரைஸே பார்த்தோம்னா 1500 பீப்புளை வந்து நமக்கு சாப்பாடு போடும். 1 டன் ஆஃப் ரைஸை வச்சு நம்ம 1500 பீப்புளுக்கு சாப்பாடு போட்டுடலாம். அப்போ நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய 1.4 பில்லியன் டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 850 மில்லியன் மக்களுக்கு சாப்பாடு போடலாம், டெய்லியும் சாப்பாடு போடலாம். ஸோ அந்த அளவுக்கு வேர்ல்டில் ஃபுட் வேஸ்டேஜ் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியாவில் ஒரு நபர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 55 கிலோ ஃபுட்டை தனிநபர் ஒவ்வொருத்தர், நீங்களும் சரி நானும் சரி, ஒவ்வொரு வருஷமும் 55 கிலோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம அதோட அதிகமாகவே பண்ணுவோம் ஆக்சுவலி பார்த்தோம்னா. சரி, ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெனவுண்ட் டபேலா மாஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாகிர் ஹுசைன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிட்டார், சரிங்களா? அதனால தான் இவரை பற்றி பார்க்குறோம். ஜாகிர் ஹுசைன் அவர்கள் என்ன ஒரு இசை கருவியில் வல்லுநர் அப்படின்னு பார்த்தோன்னா தபேலா, சரிங்களா? இவருக்கு என்ன முக்கியமான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிராமி விருதை 2009ஆம் ஆண்டு வாங்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 2024ஆம் ஆண்டு கிராமி விருது அப்படிங்கிறது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். இந்திய அரசாங்க தரப்புல பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறது 1988, பத்ம பூஷன் 2002, பத்ம விபூஷன் 2023 ஜாகிர் ஹுசைன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது விஜய் திவாஸ் அப்படின்னா விக்ட்ரி டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தான் வார் 1971 இந்த பங்களாதேஷ் லிபரேஷனுக்காக நம்ம இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும், இந்த போர் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதனுடைய வெற்றியை பறைசாற்றும் வகையில் இந்த விஜய் திவாஸ் அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி அவார்ட். சாகித்ய அகாடமி அவார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த வருஷம் தமிழ் மொழிக்காக ஏஆர் வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற இந்த ஒரு புக்குக்காக, இந்த ஒரு ரிசர்ச் புக், இது ஆக்சுவலி ஒரு ஆய்வு நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாகித்ய அகாடமி விருதுகள் கடந்த 4 வருடங்களில் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2020ஆம் ஆண்டு இமயம் அவர்களுக்கு செல்லாத பணம் அப்படிங்கிற புத்தகத்திற்காக வழங்கப்பட்டிருக்கும். 2021 அம்பை அப்படிங்கிற இந்த எழுத்தாளருக்கு வந்து சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்காக வழங்கப்பட்டிருக்கும். அடுத்தது கலாபாணி அப்படிங்கிற புத்தகத்துக்காக ராஜேந்திரன் அவர்கள் 2022 நீர்வழி படுவும் அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்காக ராஜசேகரன் அல்லது தேவி பாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். 2024 இப்போ வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாதவ் கட்கில் ரிசீவ்ஸ் யூஎன்ஸ் பிரஸ்டீஜியஸ் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மாதவ் கட்கில் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவோட முக்கியமான ஒரு நபர். மாதவ் கட்கில் அப்படின்னு பார்த்தாலே 2008ஆம் ஆண்டு கட்கில் கமிஷன் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் ரிலேட்டடாக இந்திய அரசாங்கம் 2 முக்கியமான ஆணையங்களை போட்டிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் போடப்பட்டது யாருன்னா மாதவ் கட்கில் கமிஷன் தான். இந்த மாதவ் கட்கில் ஆணையம் அவங்க முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஃபுல் வெஸ்டர்ன் காட்ஸையும் ஸ்டடி பண்ணி இவங்க வெஸ்டர்ன் காட்ஸை என்னவா பிரிச்சிருப்பாங்கன்னா எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸில் எந்த ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான ரிப்போர்ட். ஓகேங்களா? இவங்க அது மட்டும் இல்லாமல் 100% ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸையே எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ரிப்போர்ட்டை கொடுத்தவர் தான் மாதவ் கட்கில். சரிங்களா? இருந்தாலுமே இந்த இவரோட ரிப்போர்ட் அப்படிங்கிறது அந்த கேரளா அரசாங்கத்தாலையும் சரி, மகாராஷ்டிரா அரசாங்கம், கர்நாடக அரசாங்கம், எல்லா அரசாங்கத்தினாலையுமே எதிர்க்கப்பட்டுச்சு. பொதுமக்களுமே இந்த ரிப்போர்ட்டை ரொம்ப எதிர்த்தாங்க. அதனால இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடுத்ததா நமக்கு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மறுபடியும் அவங்களும் ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸை ஸ்டடி பண்ணிட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய மொத்த பகுதியில் எக்கோ சென்சிட்டிவ் ஜோனை ஒரு 37% மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம்னா ஒரு பகுதியை நம்ம எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல எந்த ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸுமே நம்மளால பண்ண முடியாது. அதனால தான் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட பின்னணி உடைய நபர் தான் மாதவ் கட்கில் அவர்கள். மாதவ் கட்கில் அவர்களுக்கு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அப்படிங்கிற இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் நம்ம பார்க்குறோம். அவரோட ரிப்போர்ட்டை பற்றி இங்கே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
ஜஸ்டிஸ் மதன் லோகூர் அப்பாயிண்டட் அஸ் சேர்பர்சன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக அந்த ஹெட்டிங்கை மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும், ஓகேங்களா? அதை தாண்டி அதில் கேட்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. மதன் லோகூர் அவர்களை வந்து பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் கவுன்சிலோட சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதர் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்றது கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இதுதான் நமக்கு முக்கியம், சரியா? இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். அவர் பார்த்தோம்னா 2028 வரைக்கும் அந்த பதவியில் இருப்பார். அடுத்தது 18th இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 18th இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பையினியல் ரிப்போர்ட், அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ரிப்போர்ட் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2021 வந்திருக்கும். அடுத்தது 2023 ஆண்டுக்கான ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. யார் இந்த சர்வே பண்ணுறாங்கன்னா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா தான் இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறக்கூடிய ஆட்கள், சரிங்களா? அந்த வகையில் 18th இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான டேட்டா என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப மீதி இருக்கலாம். நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி டேட்டா பேஸ்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்போ இந்த ரிப்போர்ட் அப்படியே எழுதுங்கன்னு சொன்னால் அதில் மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட்லாம் அப்படியே நம்ம படித்து மனப்பாடமாக எழுத வேண்டியதான். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம உன்னிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் இந்தியாவோட டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னா 21.76% இருக்குது. இந்தியாவோட டோட்டல் ட்ரீ கவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.41% இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இந்தியாவோட டோட்டல் கிரீன் கவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுதான் 25.17%. இந்த 3% நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது 21.76% இருக்குது. ட்ரீ கவர் அப்படிங்கிறது 3.41% இருக்குது. டோட்டல் கிரீன் கவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25.17% அப்படிங்கிறது இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு 1400 சதுர கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கவர் வந்து சத்தீஸ்கரில் வந்து இருக்குது. அடுத்ததான் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் எந்த ஸ்டேட்டில் மேக்ஸிமமாக ஸோ அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னா ஃபாரஸ்ட் கவர் மட்டும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது மிசோரம். ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர்னா தான் நம்ம முன்னாடி பார்த்த சத்தீஸ்கர், சரியா? எங்கே அதிகமாக கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசில். இருந்தாலும் ஏரியா வைஸ் பார்க்குறப்ப ஃபாரஸ்ட் கவரில் டாப் 3 ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வரது யாருன்னா மத்திய பிரதேஷ் தான். அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் சத்தீஸ்கர், இவங்கெல்லாம் வந்துருவாங்க, சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது இந்த கார்பன் ஸ்டாக் அப்படிங்கிற பாயிண்ட், ஓகேங்களா? கார்பன் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 7285.5 மில்லியன் டன்ஸ் கார்பன் ஸ்டாக் வந்து இருக்குது அக்கார்டிங் டு 18th ஃபாரஸ்ட் ரிப்போர்ட், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேங்க்ரூவ் கவர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 0.15% ஆஃப் த டோட்டல் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேங்க்ரூவ் கவர் கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ், சரியா? அடுத்தது ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவை பற்றி பேக்ரவுண்ட். இந்த ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா ஜூன் 1981 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, சரியா? ஸோ நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் அவங்க தான் வந்து ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை கொடுத்தது அவங்க தான், ஓகேவா? நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ஹெச்ஆர்சி சேர்பர்சன் ஃப்ரம் தமிழ்நாடு. அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு தலைவராக யாரை நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியம் அவர்கள், சரிங்களா? இந்த ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியன் அவர்கள் பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலிருந்து போன முதல் பர்சனாக வந்து இருக்கார், சரியா? ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சன் யார்? ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியம். அடுத்ததான் அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தேவை. ஸோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1993 ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் வந்திருக்கும். அதுக்கு கீழே 12th October 1993 இந்த கமிஷனை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த கமிஷனோட ஹெட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 6 மெம்பர் கமிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதில் பிரைம் மினிஸ்டர் பிரதமர் வந்து இருப்பார், லோக்சபாவோட சபாநாயகர் இருப்பார், ராஜ்யசபாவோட துணைத் தலைவர் இருப்பார். அடுத்ததாக பார்த்தோம்னா 2 அவையோட லோக்சபா மற்றும் ராஜ்யசபா 2 அவைகளோட எதிர்க்கட்சி தலைவர்கள் இருப்பாங்க. அடுத்ததாக நம்ம உள்துறை அமைச்சரும் இருப்பார். இந்த 6 பேர் கொண்ட டீம் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஹெட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு பரிந்துரை செய்வாங்க, சரியா? ஸோ அவரோட ராமசுப்ரமணியம் அவர்களுடைய டென்யூர் பார்த்தீங்கன்னா 3 years or 70 years ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் கவர்னர் சேஞ்சஸ் இன் 5 இந்தியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் பார்த்தோம்னா 5 மாநிலங்களுக்கு கவர்னர்களை வந்து மாற்றியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆரிஃப் முகமது கான் கேரளாவோட கான்ட்ரவர்ஷியல் கவர்னராக இருந்தவர் இப்போ பீகாருக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர் பார்த்தோம்னா இப்போ கேரளாவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவரை. அடுத்தது அஜய்குமார் பல்லா ரொம்ப முக்கியமான ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பூரோட கவர்னராக இருக்கார். அடுத்தது ஹரிபாபு கம்மம்பட்டி அவர்களை பார்த்தோம்னா ஒடிசாவோட கவர்னராக போட்டிருக்காங்க. ஜெனரல் விகே சிங் பார்த்தோம்னா மிசோரமோட கவர்னராக வந்திருக்கார். சரியா. அடுத்து பேசிக்காக நமக்கு கவர்னர் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பர்சனலாக நம்ம படிச்சுக்க வேண்டியதான். சரியா. நெக்ஸ்ட் கென்பெத்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கென்பெத்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்தியாவில் இந்த தேசிய நதிகளை வந்து இணைக்கிறதுக்காக நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படிங்கிறது 1980 வந்திருக்கும். அந்த பிளானுக்கு கீழே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ப்ராஜெக்ட் என்னன்னா இந்த கென்பெத்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் தான். இதை சமீபத்தில் நம்ம பிரதமர் அவர்கள் இன்னாகிரேட் பண்ணியிருப்பார், அதாவது அடிக்கல் நாட்டி வச்சிருப்பார். இப்போதான் அதை ஆரம்பிக்கவே போறாங்க அந்த ப்ராஜெக்ட். ஓகேவா. ஸோ இந்த கென் மற்றும் பெத்வா நதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டுமே நர்மதா ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ், துணை ஆறுகளாக இருக்கு. சரிங்களா. கென் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ்லையும் பெத்வா அப்படிங்கிறது நமக்கு உத்தரப்பிரதேஷ்லையும் இருக்கக்கூடிய நதி. சரிங்களா. ரெண்டு நதியுமே பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நதிகளாக இருக்குது. இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 65 லட்சம் மக்கள் வந்து அவங்களுக்கு அந்த தண்ணீர் வசதிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட 7 லட்சம் விவசாய குடும்பங்கள் வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்க. 2000 வில்லேஜஸ் வந்து பெனிஃபிட் ஆக போகுது. புந்தேல்கண்ட் அப்படிங்கிற பகுதி இருக்குது. ஓகேங்களா. இந்த புந்தேல்கண்ட் அப்படிங்கிற பகுதி உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீஸ்ட் டெவலப்டு ரீஜனாக இருக்குது. ரொம்ப பேக்வர்ட் ரீஜன் அது. சரிங்களா. ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை அது எல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த திட்டத்தின் மூலயமா அந்த பகுதியோட வளர்ச்சி வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்டோடு சேர்ந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்டையும் டெவலப் பண்ண போகிறாங்க. சரியா. அதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 103 மெகாவாட்டாக இருக்க போகுது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கென்பெத்வா நதிகள் அப்படிங்கிறது நர்மதா ரிவர் கிடையாது, யமுனா ரிவர். சரிங்களா. யமுனா ரிவரோட ட்ரிபியூட்டரி தான் வந்து இந்த கென்பெத்வா. ஓகேங்களா. நர்மதா கிடையாது, யமுனா. நான் தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ கென்பெத்வா அப்படிங்கிறது யமுனாவோட ட்ரிபியூட்டரி. சரியா. அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கியமான இன்னொரு இது எல்லாமே நம்ம பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸாக பார்த்துருக்கோம். நெகட்டிவ் இம்பேக்டில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த கென் மற்றும் பெத்வா நதிகள் இந்த இணைப்பு இருக்கு இல்லையா, இதனால் ஒரு டைகர் ரிசர்வ் வந்து பாதிக்கப்பட போகுது. அது என்ன டைகர் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தோன்னா பன்னா டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது பாதிக்கப்பட போகுது. ஸோ இதை கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. பென்னா டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் டிசம்பர் மாதம் இறந்து போயிருப்பார் இல்லையா, அதனால் அவரை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்கோட கவர்னராக 1982 85 வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1991 96 வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பார். நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தப்ப அப்போ தான் இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார். அடுத்ததாக 2004 2014 வரைக்கும் இந்தியாவோட 13வது பிரைம் மினிஸ்டராக வந்து இருந்திருப்பார். சரியா. இதெல்லாம் முக்கியமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அவர் வகித்த முக்கியமான பதவிகள் அதெல்லாமே. அவர் ஆட்சிக்கு கீழே பார்த்தோம்னா நிறைய திட்டங்கள் வந்து பண்ணியிருப்பார். ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், சைல்டு மேரேஜ் ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், எம்ஜிஎன் ரேகா, நமக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், லோக்பால் லோக் ஆயுக்தா, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ரெகக்னிஷன் ஆக்ட், இந்த மாதிரி பல சட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பார். சரிங்களா. அது நம்ம அவருடைய காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். 2004 2014 வரைக்கும் என்னெல்லாம் திட்டங்கள் வந்திருக்கோ அது எல்லாமே அவருக்கு கீழே பொருந்தும். சரிங்களா. அடுத்தது இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம்னா இந்த குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னா நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 சுனாமி வந்ததுக்கு அப்புறமா இந்தியா தான் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டிசாஸ்டர் நடந்த அடுத்த 1 மணி நேரத்தில் இந்தியாவிலேருந்து ஹெலிகாப்டர்லாம் கிளம்பிடுச்சு பக்கத்து நாடுகளுக்கு இந்த உதவி பொருட்களை எடுத்துகிட்டு போக. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் மற்ற நாடுகள் ஆக்டிவாக இருந்த நாடுகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA ஒன்று, ஜப்பான் ஒன்று, அடுத்தது ஆஸ்திரேலியா ஒன்று. இந்த 3 நாடுகளும் அவங்கவுங்க நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து உதவிகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கலாம், ஒரு ரீஜனல் செக்யூரிட்டிக்காக உருவாக்கலாம் அப்படின்னு இனிஷியலாக ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் ஆரம்பிச்சது இந்த காலகட்டத்தில் தான். அதுக்கப்புறம் தான் பின்னர் வரக்கூடிய ஆண்டுகளில் அது வந்து குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பாகவே மாறி இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா 2008 பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும்.
யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஹவுசிங் மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆயிருக்கும். அதனால பெரிய பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது பல நிறுவனங்களுக்கு, பல நாடுகளுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்தியா அந்த ஒரு பாதிப்பிலிருந்து தப்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா 2 பேர். ஒன்று அப்போதைய நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள், அதுக்கப்புறமா அப்போதைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள். அதையும் தாண்டி பார்க்குறப்ப இவரோட அச்சீவ்மெண்ட்ஸில் இந்த யூஎஸ் இந்தியா சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இந்த யூஎஸ் இந்தியா சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திட்டத்துக்கு கீழே அமெரிக்கா கிட்ட இருந்து நமக்கு நியூக்ளியர் டெக்னாலஜிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அந்த நியூக்ளியர் டெக்னாலஜியில் ஒரு அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்கா நமக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த திட்டத்தை பார்த்தோம்னா ஃபேமஸாக 123 அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 123 அக்ரிமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டால் கூட நமக்கு சொல்ல தெரியும். எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டால் கூட இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் போடப்பட்ட நியூக்ளியர் ஒப்பந்தம், அதாவது அணு சக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியும். சரிங்களா, ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் சம்மிட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேவ்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் அப்படிங்கிறதா இந்த வேவ்ஸ் அப்படிங்கிற இந்த சம்மிட் பேர். சரிங்களா, ஸோ இந்த ஒரு சம்மிட்டை வந்து இந்தியாவில் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். சரியா, அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த வேவ் சம்மிட்டுக்கு கீழே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இந்த ரீல்ஸ் போடுறவங்க, இந்த மாதிரி முக்கியமான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் கூட இன்விடேஷன் அப்படிங்கிறத அனுப்பியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ அவார்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அபத்த சகீஸ்வரர் டெம்பிள் இன் துக்காஜி வில்லேஜ் நியர் கும்பகோணம். இந்த கோயிலுக்கு பார்த்தோம்னா ஒரு யுனெஸ்கோ அவார்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கல்ச்சுரல் ஹெரிட்டேஜுக்காக. ஓகேங்களா, அந்த கலாச்சாரத்தை பாதுகாத்ததுக்காக யுனெஸ்கோவோட ஏசியா பசிபிக் அவார்டு அப்படிங்கிறது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராஜராஜ சோழனுடைய வழித்தோன்றல்களாக கட்டப்பட்டு விக்ரம சோழன், குலோத்துங்க சோழன் இவர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த அபத்த சகீஸ்வரர் கோயில். எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணம். ஓகேவா, அடுத்தது இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, மிச்சல் பேட்ஸ்லெட் அவங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருது அப்படிங்கிறது 1986ஆம் ஆண்டு அப்போலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2024, அதாவது குழந்தைகளுக்கான விருதுகள் இது. சரிங்களா, மொத்தம் 17 குழந்தைகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதில் தமிழகத்திலிருந்து பார்த்தோம்னா ஒரு 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, சிந்தூர ராஜா அவங்களுக்கு பார்த்தோம்னா பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக ஒரு சில இனோவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்காக வழங்கப்பட்டிருக்கு. ஜனனி நாராயணன் பார்த்தோம்னா கர்நாடிக் மியூசிக்காக வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஜனனி நாராயணனுக்கு பார்த்தோம்னா போன வருஷம் 2023 கலைமாமணி விருதுமே வழங்கப்பட்டிருக்கும். அடுத்ததான் மியூல் ஹண்டர் ஏஐ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மியூல் ஹண்டர் ஏஐ அப்படிங்கிறது ஆர்பிஐயோட ஏஐ சாஃப்ட்வேர். சரிங்களா, ஆர்பிஐயோட ஏஐ. இந்த மியூல் ஹண்டர் ஏஐ கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மியூல்னா என்ன, மியூல் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை உங்களுக்கே தெரியாமல் இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அது எதுக்கு யூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லீகல் டிரான்சாக்ஷன், ஹவாலா டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறதுக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை உங்களுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கிரிமினல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சைபர் கிரிமினல்ஸ். சரியா, இப்போ இன்கேஸ் அவங்க மாட்டிக்கிட்டா கூட அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் தான் அந்த குற்றத்தை பண்ணீங்கன்னு காவல்துறையோ இல்லை சைபர் கிரைமோ வந்து உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த மியூல் ஹண்டர் ஏஐ அப்படிங்கிறத இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பீமா சகி யோஜனா. இந்த பீமா சகி யோஜனா அப்படிங்கிறது பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு முடித்த 18லேருந்து 70 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் எல்ஐசி ஏஜென்ட்டாக மாறக்கூடியது தான் இந்த திட்டம். அந்த எல்ஐசி ஏஜென்ட்டாக மாறுவதற்கான ட்ரைனிங் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. சரியா, அது அந்த பீமா சகி யோஜனா. இந்த திட்டத்துக்கு கீழே மாதந்தோறும் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள்னால 21,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். சரிங்களா, அடுத்தது COP29, அதாவது யுஎன்எஃப்சிசி COP29, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அவங்களோட COP 29வது மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கு அப்படிங்கிற சிட்டி அசர்பைஜானில் வந்து நடந்திருக்கும். சரிங்களா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கிளைமேட் ஃபினான்ஸ்க்கான கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்த நாடுகள் $300 பில்லியன் வந்து 2035 வரைக்கும் வழங்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ப்ராமிஸாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்ட். அடுத்தது கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
பாரிஸ் ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தோட ஆர்டிகல் 6.4ல கார்பன் மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்கலாம். பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட எந்த ஆர்டிகலில் சொல்லப்பட்டிருக்கு, எந்த மாநாட்டில் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அதை தாண்டி பார்க்குறப்ப நமக்கு COP30 பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த COP30 அப்படிங்கிறது நமக்கு பிரேசிலில் இருக்கக்கூடிய பெலம் அப்படிங்கிற நகரத்தில் நடக்க போகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு COP16. இந்த COP16 மொத்த காப் மாநாடுகளே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஓகேங்களா? காப் ஒன்று பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சுக்காக, இன்னொன்று பயோடைவர்சிட்டிக்காக, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெசர்டிஃபிகேஷன் பாலைவனமாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக. சரிங்களா? இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான காப் எத்தனாவது நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 எங்கே நடந்துச்சுன்னா பாக்கு, அசர்பைஜானில். இந்த பயோடைவர்சிட்டிக்கான காப் அப்படிங்கிறது COP16 எங்கே நடந்துச்சு அப்படின்னா காலி அப்படிங்கிற சிட்டி. காலி எங்கே இருக்குன்னா கொலம்பியாவில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது இன்னொரு COP16 டெசர்டிஃபிகேஷனுக்கான காப் மாநாடு அப்படிங்கிறது அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எங்கே நடந்திருக்கும்னா ரியாத், சவுதி அரேபியாவில் வந்து நடந்திருக்கும். இங்கே என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குளோபல் ட்ராட் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. சரியா? ஒவ்வொரு இந்த குளோபல் ட்ராட் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது மங்கோலியா 2026 அடுத்த காப் மாநாடு அங்கே தான் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அதுக்கு ஒவ்வொரு நாடுகளும் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குளோபல் ட்ராட் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு கிரேட் கிரீன் வால் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிரேட் கிரீன் வால் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இதற்காக நிறையா ஃபண்டிங்கை வந்து செக்யூர் பண்ணியிருப்பாங்க இந்த காப் மாநாட்டில். சரியா? பேசிக்காக எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த குளோபல் ட்ராட் ஃப்ரேம்வொர்க்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் ஜனவரி மாதத்தில் டிசம்பர் 1 வேர்ல்டு எய்ட்ஸ் டே அப்படிங்கிறது அதுக்கான தீம் கொடுத்துருக்கோம். நம்ம டிசம்பர் 2 பார்த்தோன்னா நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே, டிசம்பர் 10 ஹியூமன் ரைட்ஸ் டே, 21 நம்ம பார்த்தோம் உள்ளே வேர்ல்டு மெடிடேஷன் டே, டிசம்பர் 23 நேஷனல் ஃபார்மர்ஸ் டே, டிசம்பர் 24 பார்த்தீங்கன்னா நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே. சரிங்களா? மார்ச் 15 இன்டர்நேஷ்னல் கன்சியூமர் டே. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். சரிங்களா? நல்லா நீங்களும் ரீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் லைன் பை லைன் ஒரு டைம் ரீட் பண்ணாலே போதும். இதை மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 2-3 டைம் ரீட் பண்ணுறப்ப ரிவைஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது தானாகவே உங்களுக்கு ஆப்ஷனை பார்க்குறப்ப ஸ்ட்ரைக் ஆயிரும். சரியா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்